ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லேக்கில் இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ ஐயோ ஃபோனை தூக்கி லேக்கில் போட்டுனே இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுது வேறு வழியில் இப்போ அந்த லேக்கிலேருந்து எல்லா தண்ணியும் நான் வந்து எடுத்து குட்டி ஆனால் அப்போ தான் நம்ம ஃபோன் எடுக்க போகிறோம். ஸோ வணக்கம் மக்களை பார்த்து கொண்டு ஒரு இதுக்கு மீனிங் கொஞ்சம் எதாவது பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ட்ரெயின் த லேக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான கேம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறோம். சொல்லி போகிறோம் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லிடுங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேக்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறவங்கிற பேர்லாம் வந்து தெரியாமல் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம வந்து தண்ணியில் போட்டிருப்போம். அதனால் என்ன பண்ண போகிறோம் அந்த லேக்கை ஃபுல்லாக நோண்டி நம்மளோட ஃபோனை பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ இதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு பக்கெட் கொடுத்துருவாங்க. இந்த பக்கெட் வச்சு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை எடுத்து இங்கே போய் முதல்ல பார்த்தீங்கன்னா கொட்டணும். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே இருங்க மக்களை அப்கிரேட் பண்ண சொல்லணும். நம்ம இவ்வளோ நாள் கொட்டினதுனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம கொட்ட பார்த்தீங்கன்னா நிறைய காசு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்கிரேட் பண்ண சொல்லுவோம். பெரிய பக்கெட் வாங்க சொல்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ரொம்ப பொறுமையாக வந்து நம்ம தண்ணி எடுக்கிறதோட பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வேகமாக எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன வாங்கலாம்னா நம்மளுக்கு பெரிய பெருசாக இந்த பக்கெட்டை வாங்க முடியாது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இப்போ லேக்கை பார்த்தீங்கன்னா நோண்டி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்ட் நம்ம வந்து நிறைய தண்ணிலாம் இப்போ இந்த மாதிரி நோண்டி இதில் வைக்கணும். இதில் வச்சு நம்ம வந்து அடுத்து காசு சம்பாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா இங்கே காசு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ வருது? இது எப்படின்னா அந்த பொறுமையாக தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்குள்ளே அடுத்த தடவை தண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நம்மள்ட்ட இவ்வளோ காசு வந்துருச்சு. இப்போ மின்ட்ராக் கொடுத்து ஒரு பிக்கர் பக்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க பக்கெட் பார்த்தீங்கன்னா நான் என்னென்னமோ பக்கெட் இருங்க ஸ்டெடி ஹேண்ட்ஸ் அதாச்சும் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நல்லா இன்னும் பிக்கர் பக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் வந்து பிக்கர் பக்கெட் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ இன்னும் தண்ணி கொஞ்சம் நல்லா வந்து எடுக்கும். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் கோல்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் திக்கி தான் பேசுவேன். ஸோ நடுவில் ஏன்டா வந்து கட் பண்ணிங்களா கேட்கலாம். ஸோ நடுவில் ரொம்ப மூக்கடைப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வச்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து காசு தராங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் கொடுக்கணும் இருங்க. இது வரதுக்குள்ளே நான் அடுத்த தடவையே வந்து தண்ணியை பிடிச்சிட்டு வந்துடுவேன்டா. அவ்வளோ நேரம் ஆகுறா டேய். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து தண்ணி பார்த்தீங்க இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி நான் ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே எடுத்துடலாம். சின்ன இது அடுத்ததே வந்துருச்சு. ஸோ அது பார்த்தீங்களா அடுத்தது வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இங்கே இதை ஊற்றோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னேலாம் காசு கிடச்சாதான் நமக்கு. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இது இருங்க ஃபில் என்னடா ஃபில் பண்ணுறான், என்னடா நிறைய மாட்டிக்கு தண்ணியை பக்கெட்டில் நிறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ நல்லா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே காசு இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ இந்த காசு எடுத்துகிட்டு அப்படியே இங்கே நம்ம கொண்டு வந்த தண்ணி இங்கே ஊற்றிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் சூப்பராகவே இருக்குது. கிராஃபிக்ஸ் பாருங்களேன் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த கேம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அப்படியே மறுபடியும் நோண்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ நோண்டு ஸோ அப்படியே நோண்டி எடுத்து ஒரு ஸ்டேஜ் மேலே அப்படியே வருங்க. என்னடா அது இங்கே மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ராரா தம்பி ஏதோ தப்பு பண்ணிட்டோம். அண்ணனே விட்டுருண்ணே ப்ளீஸ்ண்ணே. டே வானாண்டா சொன்னால் கேளுங்கடா. அப்பா கைஸ் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சர்ஃபேஸ்ட்டு கொடுத்தா உடனே நம்ம இங்கே வந்துடுவோமா? ரைட். இப்போ புதுசாக டெலப்போர்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அங்கே நம்ம கீழே போனோடனே பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் வருது. இப்போ நம்ம போய் தண்ணி பிடிக்கிறோம்ல, இல்லை நான் தண்ணி பிடிச்சிக்கிறோம் முதல்ல. இப்போ நம்ம இங்கே கீழே வந்துட்டோம்ல, இப்போ கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தண்ணி பிடிக்கிறீங்க, தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம் நம்ம. இப்படி நான் பிடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து நான் மேலே மாடி இப்போ ஏறி போனது இங்கே சர்ஃபேஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. அது கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் நான் மேலே வந்துடுறோம். ஓகே நமக்கு இப்போ டெலபோர்ட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம மாடி பார்த்தீங்கன்னா ஆனால் கீழே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஆப்ஷனுக்கு வரல. கீழே போகிறதுக்கு தனியாக வந்து இதுன்னு அது செஸ்ட்டு ஏதோ வந்துருக்கு. ஏதோ செஸ்ட்டு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இது என்னென்னு பார்ப்போம். கொஞ்சம் காசு அடுத்தது டைமண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி எப்படி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி எடி சீக்கிரட்டா தம்பி. என்னடா அது ஷார்க்லாம் வர மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. சரி அப்படியே தண்ணி ஃபுல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட்டரில் வந்து நம்ம பிசியில் விளாடும் போது பட்டன் அழுத்தினா தான் நம்ம சர்வேஸ் வரும் போல இருக்குது. ஓகே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கேம் சூப்பராக இருக்குது. ஸோ அப்புறமா எப்படி பார்க்கலாம் அவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா போகலாம். இப்போ சீக்கிரம் இப்போ போய் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா தண்ணியை போய் டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம. ஸோ சீக்கிரம் புடி நல்லா காசு வந்துருச்சுன்னா அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பக்கெட் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் மட்டும் பண்ணிக்கலாம். நம்ம இருங்க காசு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் இங்கே தண்ணி ஊற்றினா இப்போ வந்து மறுபடியும் இப்போ பிக்கர் பக்கெட் பற்றி ஏதாச்சும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கெட்
ஸோ பெரிய பக்கெட் பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். அங்கே இருடா ஒரு நிமிஷம். இங்கே கொஞ்சம் காசு இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வருது? 107 காசு இவ்வளோ வருதா? அப்போனா வந்து கேரக்டர்லாம் இருக்குது. இதெல்லாம் வேணாம் நமக்கு பக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். நமக்கு ஒரு பிக்கெட் பக்கெட்டாக பார்த்தீங்கன்னா பார்ப்போம் நம்ம. ஸோ நம்மள்ட்ட இப்போ 107 இது இருக்குது. ஸோ இது ஸ்விஃப்ட் ஸ்கூப் 2னா இல்லைடா அது ரூமி பக்கெட். இதை வாங்கிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ அப்போதோட இன்னும் கொஞ்சம் வந்து கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பக்கெட்டாக பார்த்து நான் வாங்கிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அடுத்த செக் பாயிண்ட் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த செக் பாயிண்ட் மாதிரி ஏதோ வருது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? அடுத்த செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் கீழே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம ஏன்னா வந்து அது காசு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் நம்ம மறுபடியும் கீழே போய் தண்ணியை பிடிச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வரலாம். பார்த்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஷார்க் ஏதாச்சும் இருக்கும், பார்த்துருக்கணும். என்னடா அது எங்கேயோ சரியில்லை எனக்கு. இது மேலே எதுக்கும் ஏறி இருப்போம். எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, ஷார்க் ஏதாச்சும் வந்துடும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த செக் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் இன்னும் ஆனால் இந்த இடம் அன்லாக் ஆகலை. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியவே செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து வேறு ஏதாச்சும் பக்கெட் வாங்க முடியுதா? இந்த பக்கெட்டு பிடிக்கலாம் எனக்கு. இன்னும் நல்லா பெரிய பக்கெட்டாக வேண்டாம் எனக்கு. வேறு என்ன பக்கெட் இருக்குது? பெரியதுன்னா வராது. இதே வாங்கிடுறா. பெரிய பக்கெட் வந்துருக்கு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பெரிய பக்கெட்டை வாங்கிடுறேன் நான். இது மாதிரி பக்கெட்டை வாங்கிட்டு இருந்தது ட்ரெயின் வாட்டர் அப்படின்னா 250 லிட்டர் தண்ணி நான் வந்து ட்ரெயின் பண்ணணும். அதாச்சும் வந்து இப்போ நான் ரோபாக்ஸ் வந்து குறிப்பிட்ட அளவு ஏதோ ரோபாக்ஸ் கேட்டுருக்கேன். நான் ரோபாக்ஸ் கொடுத்தோன்னா வந்து இதில் இருக்கிற 250 லிட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்களா. போங்கடா அப்படி பண்ணுறதுக்கு என்னடா கேமே ஆட தேவைடா, அப்படியே அதே யூஸ் பண்ணிக்கலாம்டா. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஜெயிச்சாதான்டா அதோட பலன் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே நம்ம வந்து தண்ணி நோண்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்க் வந்துட போதுடா, பார்த்து போடா தம்பி. ஷார்க் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி. பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து என்னது சக்கன் சீக்ரெட்ஸ் ஏதோ சொல்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஊற்றிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம. இப்போ மறுபடியும் மேலே போயாகணும். மேலே வேறு காசு இருக்குல்ல, அதை எடுத்தாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மேலே போக முடியுமா? போக முடியுது. மேலே போய் காசு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படியே நம்ம. ஸோ அப்புறம் வேடி பார்க்கலாம். நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே சீக்கிரம் ஓடு. ஸோ இப்போ வந்து இங்கே தான் இருக்கும். இந்த காசு மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. சீக்கிரம் எடுறா தம்பி, காசு எடுத்தாச்சா? இப்போ அப்படியே கீழே குதிக்க வேண்டியதான். இப்போ ஒன்றும் இல்லை இருக்குங்க. இதே மாதிரி அப்கிரேட் பண்ணுறது அங்கேயும் ஒன்று இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ போவோம் நம்ம. ஸோ சீக்கிரம் போகலாம் நம்ம. அப்படியே குதிச்சிடுறோம். அப்படியே இங்கேருந்து குதிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நமக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இப்போ அப்படியே குதிச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டோமா? இங்கேயும் அதே மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கானுந்தோ. இங்கே அந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படா தண்ணி நோண்டுவேன்? இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே சர்ஃபேஸ்னால் இதான் நமக்கு என்மெண்ட் சர்ஃபேஸு. என்மெண்ட் அங்கே மேலே உள்ளதெல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் எங்கள் என்மெண்ட் இங்கே தான் போல இருக்குது. அப்படியே மேலே ஏறா. ஷார்க் ஏதாச்சும் வந்து தொடச்சிட்டு போகிற சர்ஃபேஸ் கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஷார்க் வந்துருச்சுன்னா அவ்வளோ சோழியை முடிச்சு விட்டுரும். அடுத்து அவ்வளோதான். நம்மளை முடிச்சு விட்டா இங்கே போங்கிற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் பார்த்துருக்கே. என்ன ஏன்டா தண்ணிக்குள்ளேயே விழுகிற? தண்ணி அவ்வளோ பிடிச்சிருக்கு போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து தண்ணியில் கண்டம் இருக்கும். ஆனால் இவனுக்குலாம் தண்ணியிலே வந்து ரொம்ப இன்பமாக இருக்குது போல இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தண்ணியில் குதிக்கிறான்னு. இதுக்கப்புறம் எப்படிடா போவேன்? அடியில் ஷார்க்லாம் வேறு இருக்கும். இனிமேல் எப்படி போகிறதுனா தெரில. இருங்க இப்படி தான் ஓடணும் போல இருக்க. ஒரு வழி இல்லை. அப்படியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடியில் ஷார்க் வந்துச்சுன்னா அவ்வளோ சூழியை முடிச்சிடும். சொல்லுங்க அவ்வளோ வந்துட்டோமா? இப்போ வந்து இவ்வளோ காசு எடுத்துருவோம். அம்மா மறுபடியும் இங்கே தண்ணியை ஊற்றி விட்டோடனே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காசு தராங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்து போனோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் நான் காசு கொடுங்கடா தம்பிங்களா. காசு கொடுத்துட்டானுங்க. இப்போ வந்து இப்படி போகணும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இப்படி போகணும் நம்ம இனிமேல். இப்படி போயிட்டு இங்கே ஒரு கல் இருக்கா, இதில் கரெக்டாக காலை வச்சுட்டு இங்கேருந்து இனிமேல் நம்ம நோண்டு நம்ம. ஸோ சீக்கிரம் நோண்டு. ஆளா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரு. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு வேறு தெரில. ஆனால் இப்போ வந்து இங்கே தண்ணி ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா அது காசு பார்த்தீங்கன்னா வரட்டும். இருக்குது அது பொறுமையாக வராது. அப்புறமா அதை எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒழுங்காக என்ன பண்ணுவோன்னா தண்ணி இங்கே கொஞ்சம் பிடிச்சிருவோம் நம்ம. ஸோ சீக்கிரம் பிடி. தம்பி பாத்துரா. கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏறா ஏதாச்சும் வந்துட போகுது. அது ஏதாவது கடிச்சு வச்சிருச்சுன்னா அவ்வளோதான். தண்ணி கடியெல்லாம் போகிறான் பாருங்களேன். இதா பார்த்தீங்களா ஷார்க் இருக்குது. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப பயந்து இருந்தேன். ஏன்னா அது கடிச்சு வச்சிருச்சுன்னா அவ்வளோதான், ஏதாச்சும் செத்து போயிடுவோம். அதான் நான் நினைக்கிறேன். நல்லா தண்ணியெலாம் பிடிச்சிருவோம் நம்ம. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து இங்கே ஊற்றி விட்ருவோம். ஊற்றுறா தம்பி இருங்க. இந்த காசு எடுக்கணும் போல இருக்குது. காசு எடுத்தாச்சா மறுபடியும் தண்ணி ஊற்றி விட்டுரு. அவ்வளோ முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே போகலாம் நம்ம. இங்கே பார்த்து போகணும். ஷார்க்லாம் இருக்குது இந்த தடவை. அதனால் பார்த்து போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்தாலே அவ்வளோதான். அடுத்த செகண்டே அந்த சர்ஃபேஸ் பட்டனை பார்த்தீங்கன்னா அழுத்திடணும். ஸோ இப்போ வந்து தண்ணியை பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் நம்ம. சரி எடு. ஸோ இங்கேனா கீழே ஏதோ கூட்டு போகுது. என்னென்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போகலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுவோன்னா இங்கே எவ்வளோ காசு எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் இங்கே ஊற்றி விட்ருவோம். அவ்வளோதான். இங்கே ஏதோ செஸ்ட் இருக்குது. இதை மட்டும் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம் நம்ம.
ஓப்பன் பண்ணுறா தம்பி, அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து காசும் கொஞ்சம் டைமண்ட் வச்சுருக்காங்க. இப்போ வந்து வேறு ஏதாச்சும் பக்கெட் வாங்க முடியுதா ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம. வேறு என்ன பக்கெட் இருக்குது, வேறு 120 ரூபாய்க்கு பக்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இங்கே காசு வந்திருக்கும்ல, இந்த காசு எடுத்துருவோம், அவ்வளோதான். இப்போ இங்கே எவ்வளோ பக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்கிடலாம். இங்கே ஒரு பக்கெட் இருக்கா 120 ரூபாய்க்கு, அந்த பக்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய பக்கெட் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். அப்படியே பாத்திரா தம்பி, இங்கேயாச்சும் விழுந்துடாத, அடுத்து சோழி முடிஞ்சிடும், பார்த்து குதி அப்படியே பார்த்து போனோம், எல்லாம் சொல்லி முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அப்புறம் மறுபடி பார்க்குறவங்களாம் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டக்குன்னு தண்ணி பிடி. ஐயோ தம்பி 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 ஷார்க்லாம் இருக்குண்டா, வேணாண்டா இருக்குங்க. அப்பா சேஃபான இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரா தம்பி, ஷார்க்லாம் இருக்கும், அடுத்து கடிச்சு வச்சுருக்கோம். அடுத்து அதை கடிச்சு வச்சா நம்ம நிலமையை யோசிச்சுப்பார், அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்கிற மாதிரி எடுத்து நல்லா பார்த்துருக்கணும். ஸோ இப்போ மறுபடியும் தண்ணிலாம் பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ இப்போ வந்து நல்லா தண்ணி பிடிச்சிட்டோம் நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு அடுத்து நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா முடிச்சிக்கலாம் நம்ம. ஸோ சீக்கிரம் அவ்வளோதான் போல தண்ணி இவ்வளோ தான் பிடிக்க முடியும் போல இருக்குது. நம்ம சர்ஃபேஸ் கொடுத்து மேலே வந்துடலாம். மேலே வந்துட்டு இப்போ மாடிக்கு தண்ணிலாம் ஊற்றி விட்டுரு. இப்போ மாடிக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கிறதுங்க பொறுமையாக இருக்க மாட்டேங்கி. டக்குன்னு காசு கொடுத்து தொலைங்கடா, காசு அப்பா காசு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட். அவ்வளோ இப்போ நம்ம போகலாம். நம்ம கீழே பார்த்திங்கன்னா அப்படியே குதிச்சிடலாம், அப்படி குதிச்சிடலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து செக் பாயிண்ட் வரப்போதா என்னடா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டோம். ஏன்டா அதுக்குள்ளே அடுத்த செக் பாயிண்ட் வரப்போதா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே அடுத்த செக் பாயிண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு கேம் பார்த்தீங்கன்னா ஏதோ விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த செக் பாயிண்ட் அன்லாக்கே ஆயிடுச்சு, அடப்பாவி. அந்த செக் பாயிண்டில் காசு ஏதாச்சும் வச்சுட்டு வந்தோமா, அது வேறு தெரில. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் காசு அந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து இங்கே காசு அப்படி இங்கே வந்து தண்ணி ஊற்றினோன்னே இங்கே காசு தருவாங்க. ஸோ இப்போ சீக்கிரம் டீப் டைவ். ஸோ இன்னும் நல்லா நம்ம அடியில் வந்துட்டோமா, நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து வேறு ஏதாச்சும் பக்கெட் வாங்க முடியாது, ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம. இப்போதைக்கு பக்கெட் எதுவும் வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெடி ஹேண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஏதாச்சும் நல்லா பிடிச்சி பாப்பில் இருக்குது, அது பார்த்திங்கன்னா வாங்கிடலாம் நம்ம. இதை வாங்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா வேறு என்ன இருக்குது, இப்போ வந்து மறுபடியும் தண்ணி தான் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் டாஸ்க் நமக்கு எதுவும் இல்லை, தண்ணியை பிடிச்சிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி கொடிகட்டு மலையில் முட்டும் வரை முட்டு, லட்சியத்தில் வெல்லும் வரை மெல்லு. நீங்களாம் கேட்கலாம் என்னடா வளர்றா அப்படின்லாம் கேட்கலாம், வாயில் பாட்டு வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது. ஸோ இருங்க, எவ்வளோ காசு பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். நம்ம எடுத்துகிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி விட்ருவோம். தண்ணி ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். அதனால் நமக்கு பார்க்குறதுக்கு பொறுமை இல்லைப்பா, நம்ம போய் தண்ணி ஒழுங்காக போய் பிடிக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இங்கே வழி வருது, என்னடா 2 வழி போகுது மொத்தமாக, ஏதோ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து டக்குன்னு தண்ணி பிடி. தண்ணி என்ன டக்குன்னு வரட்டும்டா தண்ணி தம்பி. வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா போகலாம் நம்ம. இப்போ இங்கே போய் தண்ணியை ஊற்றணும், அதானே ஊற்றுருவானே. இந்த இங்கே கொஞ்சம் காசு இருக்குது, அந்த காசு எடுத்துகிட்டு அடுத்து இங்கே கொஞ்சம் காசு வரதுக்கு அது ரொம்ப நேரம் ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு பார்க்குற டைமில் நம்ம போய் அடுத்து மறுபடியும் தண்ணி எடுக்கிறதுக்காக போயிடுவோம் நம்ம. மறுபடியும் தண்ணி எடு சீக்கிரம் நொண்டு. ஸோ ப்ளீஸ் நல்லா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அடியில் இன்னும் பயங்கரமாக வந்துட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இன்னும் 2 தடவை நோண்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கேம் பிளே பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ முதல்ல இது இங்கே வச்சுட்டு எவ்வளோ காயின்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா போகலாம். அப்படியே பார்த்து போடா தம்பி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் நோண்டிட்டு அடுத்த கேம் பிளே முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ சீக்கிரம் தண்ணி எடு சீக்கிரம் தண்ணி எடுறா தம்பி, எடு அவ்வளோதான். அப்படி எடுக்கணும், அப்போ தான் நல்லா தண்ணி எல்லாமே காலியாகும். ஸோ இப்போ வந்து வந்துட்டோம். என்ன இங்கே காசு இங்கே இதை எடுத்து விட்ருக்கோம். அடுத்து இங்கே காசு தூக்கிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பேரலாம் நம்ம. ஸோ மறுபடியும் எடு தண்ணி எடு. ஸோ இந்த இங்கே இது ட்ரெஷர் இது புதையல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், புதையல் பெட்டி. இங்கே என்ன கிடைக்குதுன்னா இங்கே இதை காசு தான் வச்சுருக்கானுங்க, வேறு எதுவும் பெருசாக அதை வச்சுக்க மாட்டேங்காங்க ஃப்ரெண்ட்ஸ், காசு தான் வச்சுருக்கானுங்க. வேறு ஏதாச்சும் பெரிய பக்கெட் இவங்களே ஏதாச்சும் தரலாம், அந்த மாதிரி ஏதாவது தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது இங்கே ஊற்றி விட்ருவோம். இங்கே ஊற்றினோன்னே இங்கே கொஞ்சம் காசு இருக்கும், அதை எடுத்துகிட்டு இன்னும் ஒரே ஒரு தடவை டிக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி முடிச்சுக்கலாம் கேம் பிளேவை. சரிங்க, இதான் வந்து கடைசி. இதுமாதிரி நம்ம அடுத்த பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். கீஸ் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஃபோனுக்காக இவ்வளோ உழைக்கிறோம் பாருங்கள். அந்த ஃபோன் 10,000 ரூபா தான் வரும், ஆனால் பண்ணுற வேலை எல்லாமே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அந்த 10,000 ரூபா ஃபோனுக்காக அப்படியே தம்பி கீஸ் அந்த இந்த லெவல் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் அந்த எவ்வளோ நேரம் வந்து மூச்சு விடுவாங்கிற லெவல் வேறு இருக்குது. இதுக்கு மேலே தண்ணிக்குள்ளெலாம் போக மாட்டேங்க, அடியில் ஏதோ செஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இதை ஊற்றி விட்ருவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ காசு எடுத்துக்கலாம். அதுமாதிரி இங்கேயும் வந்து காசு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எப்படியே உள்ளே போயிடுச்சா இங்கே உடனே காசு தராங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஸோ இது மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாட்டில் இவ்வளோ டிக் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ எவ்வளோ பார்த்து நம்ம கீழேருந்து கீழே போய் பார்ப்போம். எப்போ பயங்கரமாக டிக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பாய் மக்களே, பாய். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நோண்டிக்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.